மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. நான் சொல்லியிருந்தேன். அதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்குள்ளே இருக்குது. எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவோம். ஆக்சுவலாக டெஸ்ட் பேட்ச்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நாங்கள் நடத்துறது மொத்தம் 64 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம். ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ணுற மாதிரி. இந்த 64 டெஸ்ட்டை நீங்கள் முடிச்சுட்டு திருப்பணும் புதுசாக ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுறோம் பாருங்கள். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதிலே ஓரளவுக்கு கண்டென்ட் ஏற்றிடுவோம். இப்போ புது பேட்ச் வராங்க, அவங்களுக்கு ஒன்று போடுறோன்னா உங்களுக்கு கொடுக்குற கொஷின் எல்லாத்தையும் அவங்களுக்கு முதல்ல கொடுத்துருவோம். மிஸ் பண்ண மாட்டோம். என்ன ஒன்று, அவங்க தனியாக ஒரு மினிமம் காஸ்ட்டாக கொடுத்து பே பண்ணி வாங்கிக்கணும். ஆனால் அடுத்த பேட்ச் கொடுக்குற டெஸ்ட் கண்டென்ட்டு வித்தியாசமாக இருக்கும். மெருகேற்றிட்டு போயிட்டே இருப்போம். இப்போ போன பேட்சை நான் பார்த்த கொஸ்டின் தானே இந்த பேட்சும் தரப்போகிறீங்கன்னு நினச்சிக்க போகிறீங்க. நாங்கள் ஒவ்வொரு அப்டேட் ஆகிட்டே இருக்கோம். ஸோ ஆல்ரெடி பழைய பேட்ச் அட்டன் பண்ணவங்க திருப்பணும் நீங்கள் ஜாயின் பண்ணணும். புது பேட்ச் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா புரியுதுங்களா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களை மெருகேற்றிக்கணும், அப்டேட் ஆகணுன்றதுக்காக தான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, 64 டெஸ்ட்டு முடிஞ்சதுன்னா அந்த பேட்ச் அவள் தான் ஓவர். அடுத்த புது பேட்ச் என்ன ஸ்டார்ட் பண்ண நாங்கள் சொல்லுவோம். ஸோ இதை ரொட்டீனாக நீங்கள் அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. புது பேட்ச் எப்போல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ நாங்கள் வீடியோவில் சொல்லுவோம். சரியா? ஆல்ரெடி பழைய பேட்ச் கொஸ்டின்ஸ் எல்லாம் மொத்தமாக எங்களுக்கு கொடுங்கன்றவங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மினிமம் காஸ்ட், அதாவது கம்மி காஸ்ட்டுக்கு தர முடியுமோ கொடுங்கன்னு சொல்லி கைண்ட் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்ருக்கேன். என் சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட நாள் கனவு இது சும்மா பணம் சம்பாதிக்கிற மோட்டோக்காக வந்தது கிடையாது. ஏதாவது சப்ஜெக்டை சேர்த்து விடணும். முக்கியமாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், பாவம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டென்ட் போகணும். நிறைய வேலைக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலராக படிக்க முடியாது. காலேஜுக்கு போயின்ற நிலைமையிலேருந்து வீட்டிலேருந்து படித்தவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் சப்ஜெக்ட் சேர்க்கணுன்றது தான் ஒரே எண்ணம். அவங்களெல்லாம் காப்பாற்றணுன்றது தான் ஒரே எண்ணம். சப்ஜெக்டை விதைக்கணுன்றது தான் ஒரே எண்ணம். அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த பழைய கொஸ்டின்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ரொம்ப ரொம்ப கம்மி காஸ்ட்டில் டெஸ்ட் பேட்சை நீங்கள் பண்ணி கொடுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ மினிமம் பண்ண முடியுமோ பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க இதுக்காக ஒரு டீம் ஒர்க்கே பண்ணுறாங்க. அவங்கள நம்ம கெடுத்துடக்கூடாது. பாவம் அவங்க நிறைய ஒர்க்கை நிறுத்திட்டு இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஹார்ட் ஒர்க்கையும் நம்ம மதிக்கணும். ஒருத்தர் 2 பேரோட வேலை இல்லது. ஸோ நானும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுத்துக்கிட்டே வருவோம் ரெகுலராக வீடியோஸ். டெஸ்ட் பேட்சே வேணாம் சார், நீங்கள் கொடுக்குறதே சும்மா சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணுறவங்க இதையும் எடுத்துகிட்டு வாங்க. ஆனால் என் கருத்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்க்கணும். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள், அவசியம் ஜாயின் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நான் சப்ஜெக்டே இப்போ தான் லேர்ன் பண்ண போகிறேன்றவங்க ஒரு 650 வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துருங்க போதும். அதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணி சார் இப்படி தான் அதை போடணும்னு எனக்கே சொல்லி கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு மாறிடுவீங்க. ஸோ டோட்டல் சேஞ்ச் ஆவீங்க நீங்கள் இந்த 650 வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா. குறிப்பாக பிஜிடிஆர்பி வீடியோ தான் அவ்வளோ கொட்டி கிடக்கும். யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவ்வளோ வீடியோஸ் இருக்கும். இன்கேஸ் உங்களால் தேடி எடுக்க முடியலன்னா மொத்த வீடியோவும் யூனிட் வைஸ் நான் லிங்க் தட்டி விடுறேன். ஜஸ்ட் இந்த நம்பருக்கு மெசேஜ் போடுங்க, வாட்ஸ்அப் மெசேஜ். நான் உங்களுக்கு எல்லா லிங்க்கும் யூனிட் வைஸ் அனுப்பி விடுறேன். உட்காந்து அமைதியாக பாருங்கள். சரிங்களா? நிச்சயம் உங்களால் சாதிக்க முடியும். தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வாங்க. நிச்சயமாக எல்லாரும் இந்த கல்வியாண்டில் நீங்கள் வேலைக்கு போயிடணும். அதுதான் கனவு. நம்ம மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனலோட மோட்டோவே அதுதான். நிச்சயம் நீங்கள் போஸ்ட்டில் உட்காரணுன்றது தான் எங்களோட கனவு. சரி, இப்போது ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் அதில் முக்கியமான கொஸ்டின்ஸ் நாம் பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு டாப்பிக்கும் இந்த மாதிரி தனித்தனி நோட் போட்டு உங்களுக்கு 1 மார்க்ஸ் கொடுத்துட்டு வரேன் இல்லையா? இதெல்லாம் தவிர்க்கவே முடியாதுன்ற 1 மார்க்ஸுங்க. திரும்ப சொல்கிறேன், இதெல்லாம் அவங்களால கேட்காம இருக்கவே முடியாது. இந்த ஏரியாவெல்லாம் நீங்கள் நெக்லெக்ட் பண்ணவே முடியாதுங்க அப்படின்றதெல்லாம் எது அதெல்லாம் பார்த்து அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்து கொடுத்துட்ருக்கேன். நிறைய பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் இது பெரிய அளவில் கை கொடுக்கும். சார், குழந்தைங்களை பார்த்துக்கவே நேரம் சரியாக இருக்குது, படிக்க எது சார் நேரம்ன்றீங்கள? நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஹெட்செட்டை மாட்டிட்டு இதை ரீட் பண்ணுறது கேட்டுக்கினே இருங்க. வேறு ஒன்றும் நீங்கள் செய்ய வேணாம். சரிங்களா? ரெஸ்ட் எடுக்கிற டைமில் சும்மா அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு தடவை இதை ரிப்ளை பண்ணி திருப்பி ப்ளே பண்ணி பார்த்துட்டே நான் தினமும் கொடுக்க போகிறேன். காலையில் சாயந்தரம் அந்த மாதிரி இன்னும் மெருகேற்றுவேன், இன்னும் ஸ்பீடாக ஆக்குவேன். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு 1000 1 மார்க் 2000 1 மார்க் கொடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? அதாவது இதிலிருந்து கொஸ்டின்ஸ் வராமல் இருக்கவே கூடாது. இந்த ஏரியாவை டச்சாவது பண்ணிக்கணும் அவங்க அப்படின்றத பார்த்து ஃபில்டர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். இது ரெண்டுமே உங்களுக்கு நல்லபடியாக பண்ணி நீங்கள் மீண்டு வரணும்னா ஸ்டடி மெட்டீரியலை வாங்கி படிங்க. ஓகே, ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனலில். இதுக்காக பெரிய டீம் ஒர்க் பண்ணி நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னும் நல்லபடியாக அவங்க ஒர்க்கை செய்வாங்க. இப்போ எல்லாத்துக்குமே மெயின் மோட்டோ என்னென்னா காஸ்ட் மினிமைஸ். கம்மி காஸ்ட்டில் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும். அதுதான் பிளானே. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மெட்டீரியல் கம்மியாக நீங்கள் பண்ணி கொடுக்க முடியுமோ கொடுங்கன்னு சொல்லி கைண்ட் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்ருக்கேன். இது தனிப்பட்ட ஒருத்தரோட ஒர்க்காக இருந்தால் ஈஸியாக பண்ணிடலாம். பட் நிறைய பேரோட ஒர்க் இருக்குன்றதுனால நம்ம அவங்கள மதிக்கணும். அவங்க பொண்ணான நேரத்தெல்லாம் நமக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னும் போது நாம் ஏதாவது செய்யணும் இல்லையா? சரி, இப்போது ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் கொடுக்குறேன். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் இருக்கவே கூடாது, தெரிஞ்சிருக்கணும். ஒரு வேளை தெரியல அப்படின்னாலும் இன்னும் நல்லா பார்த்துக்கோங்க, படித்து வச்சுக்கோங்க.
இஃப் டூ வெக்டார்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் இன் எ ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹெச் ஆர் ஆர்த்தோகோனல், பாருங்கள் டூ வெக்டார்ஸ் எக்ஸ் ஒய் இருக்குது ஹில்பர்ட் ஸ்பேஸில். அது ஆர்த்தோகோனல் நம்ம எப்போ சொல்லுவோம்னா கீழே வர 4, அது ஆர்த்தோகோனலாக இருந்தால் கீழே வர எது 4ல் மோஸ்ட் சூட்டபிள் அப்படின்னா ஆப்ஷன் ஏங்க. முதல்ல ஆர்த்தோகோனல்னால் என்ன, ப்ராப்பர் டெஃபினிஷன் என்னோட ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்துருக்கேன், படிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஆர்த்தோகோனல் வெக்டர்ஸ் ஹில்பர்ட் ஸ்பேஸில் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சரியான டெஃபினிஷனை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அப்போது இந்த எக்ஸும் ஒய்யும் ஹில்பர்ட் ஸ்பேஸில் இருக்குது, ரெண்டும் ஆர்த்தோகோனல் அப்படின்னா கீழே வர இந்த 4ல் இதுதான் மோஸ்ட் சூட்டபுளாக இருக்கும். ஓகே, ஏன் மோஸ்ட் சூட்டபுளாக இருக்கும், நமக்கு நாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் நாம் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பான்ஷன் தெரியணும். போட்டு பார்த்து கரெக்டாக எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம் இது 4ல் எது சூட்டபுள். ஏன் நான் சொல்கிறேன், நீங்கள் ஆமாவான்றதுக்கு ப்ரூஃப் போட்டு பாருங்கள். ஓகே, லெட் EI be an ஆர்த்தோநார்மல், பாருங்கள் ஆர்த்தோகோனல் வேறு ஆர்த்தோநார்மல் வேறு. லெட் EI be an ஆர்த்தோநார்மல் செட் இன் எ ஹில்பர்ட் ஸ்பேஸ் H, தென் ஃபார் எனி எக்ஸ் இன் H, எந்த ஒரு எக்ஸாக இருந்தாலும் ஹெச்சில் கீழே வர 4 இப்போ கண்டிஷனில் எது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுமோ இது மோஸ்ட் சூட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்குறோம். EIன்றது என்னது, ஆர்த்தோ நார்மல் செட் எதில், ஹில்பர்ட் ஸ்பேஸில். தென் ஃபார் எனி எக்ஸ் இன் ஹெச், இது வந்து ஆர்த்தோ நார்மல் செட்டு ஹில்பர்ட் ஸ்பேஸில். எந்த ஒரு எக்ஸ் நீங்கள் ஹெச்சில் எடுத்தாலும் கீழே வர 4ல் எது மோஸ்ட் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் டி, சீரீஸ் மாடுலஸ் இன்னர் ப்ராடக்ட் x, EI ஹோல் ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. EI வந்து ஆர்த்தோநார்மலாக இருக்கணும், அப்படி இருந்து எந்த ஒரு எக்ஸின் ஹெச்சுக்கும் இது வந்து சாட்டிஸ்ஃபைடு, இது வந்து ட்ரூ. ஓகே, இது வந்து 2 வெக்டர் ஆர்த்தோகோனலாக இருந்தால் கீழே வர 4ல் எது சூட்டபிள் அப்படின்னா ஏ தான் சூட்டபிள். அடுத்தது பாருங்கள், லெட் A1 A2 பி செல்ஃப் அட்ஜாயின் ஆப்ரேட்டர்ஸ். A1 A2 2 ஆப்ரேட்டர் செல்ஃப் அட்ஜாயின் in a Hilbert space H, then A1 A2 is self adjoint if and only if. இப்போ தனித்தனியாக A1 A2 செல்ஃப் அட்ஜாயின்ட் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஹெச்சில். அப்போது அதோட ப்ராடக்ட் A1 A2 பாருங்கள், அதுவும் செல்ஃப் அட்ஜாயிண்ட்டாக இருக்குன்னா if and only if என்னன்னா A1 A2 is equal to A2 A1. A1 A2 செல்ஃப் அட்ஜாயின்ட்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஹோல்ஸ் ஆகிடும். இது ஹோல்ஸ்னு ஆட்டோமேட்டிக்காக இது ஹோல்ஸ், இது ஹோல்ஸ்னு ஆட்டோமேட்டிக்காக இது ஹோல்ஸ். if and only if கண்டிஷன் இது. அடுத்தது பாருங்கள், if n is a normal operator on a Hilbert space H, n வந்து நார்மல் ஆப்ரேட்டரு. நார்மல் ஆப்ரேட்டர்னா என்ன டெஃபினிஷன் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். இப்போ நான் சொல்கிற ஒரு வேர்டுக்கும் ப்ராப்பர் யூனிவர்சல் டெஃபினிஷன் இருக்குது, சரிங்களா. ஹில்பர்ட் ஸ்பேஸ்னா என்ன, நார்மல் ஆப்ரேட்டர்னா என்ன, செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர்னா என்ன, ஆர்த்தோ நார்மல் செட்டுனா என்ன, ஆர்த்தோகோனல்னா என்ன, இதுக்கெல்லாம் ப்ராப்பர் டெஃபினிஷன் ஸ்டடி மெட்டீரியல் அப்படி கொட்டி கொடுத்து வச்சுருக்கோம். இஃப் n is நார்மல் ஆப்ரேட்டர் ஆன் Hilbert space H, தென் இந்த 4ல் எது நாம் n square equal to நாம் n whole square. ஓகே, அடுத்து பாருங்க, an element z in a Banach algebra A is topological divisor of 0 if there exists a sequence zn in A such that option A நாம் zn equal to 1 and either zn goes to 0 or zn z goes to 0. zn goes to 0 or zn z goes to 0. ஓகே, நாம் zn equal to 1 and either zn goes to 0 or zn z goes to 0. என்னது, an element z, ஒரு element z in a Banach algebra, A என்றது Banach algebra, அதில் இருக்கிற ஒரு element is a topological divisor. if அது வந்து topological divisor நம்ம எப்போ சொல்கிறோம் அப்படின்னா if there exists a sequence zn in A, இந்த Aல ஒரு sequence exist ஆகும் such that எந்த மாதிரினா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி. ஓகே, அப்படின்னு நம்ம அந்த element z நம்ம வந்து topological divisor of Aன்னு சொல்லிடலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்து கொடுத்துட்ருக்கு, இது எதையுமே நெக்லெக்ட் பண்ணிடாதீங்க, பல வாட்டி போட்டு கேட்டுகிட்டே இருங்க. லெட் சிக்மா எக்ஸ் டினோட் தி ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எக்ஸ் இன் எ Banach algebra, தென் ஆப்ஷன் பி சிக்மா zn ஈக்குவல் டு 0, சிக்மா எக்ஸ் பார் n ஈக்குவல் டு 0. ஓகே, லெட் சிக்மா எக்ஸ் டினோட் தி ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எக்ஸ் இன் எ Banach algebra, தென் சிக்மா எக்ஸ் பார் n ஈக்குவல் டு 0. அடுத்து பாருங்கள், let n be a non-linear space, then for any x, y in capital N, கீழே வர எது 4 most suitableனா modulus nam x minus nam y is less than or equal to nam x minus y. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. n என்றது non-linear space, then for every x, y in capital N, nல இருக்கிற எந்த 2 x, yக்கும் இது வந்து ஹோல்ஸ் ஆகிடும். Modulus nam x minus nam y is less than or equal to nam x minus y. Okay, அடுத்து பாருங்க, let n dash be two non-linear spaces,
let T be a linear transformation from n to n dash, then T is continuous if and only if T is continuous at origin. Let n dash be two normed linear spaces. Let T be a linear transformation from n to n dash, then T is continuous if and only if T is continuous at origin. Okay, if and only T நம்ம continuous சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக T continuous at origin ஆகிடும். T continuous at origin னா ஆட்டோமேட்டிக்காக T continuous ஆகிடும். ஓகே, எப்போ n n டேஷும் டூ நார்மல் லீனியர் ஸ்பேஸாக இருந்து T வந்து லீனியர் ஆப்ரேட்டர் ஃப்ரம் n to n டேஷாக இருந்தால் எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அடுத்து பாருங்கள், a normed linear space n is reflexive if n equal to n double star. அப்படி பார்த்த உடனே சொல்லணுங்க, அந்த அளவுக்கு இருக்கணும். a normed linear space n is reflexive if எப்போ ரிஃப்ளெக்ஷன் சொல்லணும்னா n equal to n double star இருந்தால். let h be a Hilbert space and x, y belongs to h by the parallelogram law. கீழே parallelogram law படி நமக்கு கீழே வர 4 எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். norm x plus y whole square plus norm x minus y whole square equal to 2 times norm x square plus norm y square. okay, okay, ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. அதை வச்சு ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. let b b dash b Banach spaces, இது ரெண்டுமே Banach spaces, b b டேஷும், and t be a linear transformation from p to b dash. tங்கிறது linear transformation எங்கேருந்து எங்கே, b இருந்து b டேஷ்க்கு. then t is continuous if and only if graph of t is closed. graph of t closed இருந்தால் t continuous சொல்லிடலாம். t continuous இருந்ததுன்னா graph of t வந்து closedன்னு சொல்லிடலாம். ஓகே, எங்கே இந்த tன்றது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனு, பிலேருந்து பிக்கு போகிற டிரான்ஸ்ஃபர்மேஷனு, முக்கியமாக பியும் பி டேஷும் பிலேருந்து பி டேஷுக்கு போகிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் t. அந்த t வந்து கண்டினியூஸ்னு எப்போ நம்ம சொல்லலாம்னா graph of t வந்து க்ளோஸ்டாக இருக்கணும். ஓகேவா, இந்த b b டேஷ் ரெண்டுமே Banach ஸ்பேசஸ். ஓகே, நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி இந்த ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றுங்க. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுதான் ரொம்ப டைம் சேவ் பண்ணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று இது. பார்த்த உடனே அடிக்கலாம். டைரக்ட் தியரம்ஸ் அப்படியே கேட்பாங்க. அப்படியே ப்ராப்ளம் கேட்டாலும் ரொம்ப டஃப்பாகவும் இருக்காது. ஈஸியாக வந்து ரிசல்ட் அப்ளை பண்ணி டக்குன்னு சொல்யூஷன் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்ஸ், இப்போ காம்ப்ளெக்ஸ் ரியல்லாம் போடுறோம் இல்லையா, ஓடி இபிடிலாம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி டைம் எடுத்துக்காது. பார்த்த உடனே சடான்னு அடிக்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த 1 மார்க்கில் எந்த 1 மார்க் வந்து உங்களுக்கு ரொம்ப ரிப்பீட்டடாக வரும்னு தோணுது, கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். சார் இந்த 1 மார்க் தான் சார் வெரி ஒர்த் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.